வணக்கம் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் தமிழ்த்தேன் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். தமிழ்த்தேன் அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் கீரை. அன்பு எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். அரசு எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். அருகு, கோரை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் எது? புல். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று பாடியவர் யார்? ஔவையார். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? நாடகத்தமிழ். உயிரும் மெய்யும் சேர்வதால் தோன்றுபவை உயிர் மெய் எழுத்துக்கள். உயிர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் எது? தொல்காப்பியம். உலகம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். உள்ளத்தை மகிழ்விப்பது எது? இசைத்தமிழ். உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? உள்ளத்தின் அறியாமை. உழவர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. ஊர் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. 8 + திசை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? இயல்தமிழ். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை பறைசாற்றியவர் யார்? பாரதியார். ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் யார்? வாணிதாசன். ஒழி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்க நூல் எது? கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்று கூறும் நூல் எது? கார் 40. கபிலர் எனும் சொல்லின் மாத்திரை 3½ மாத்திரை. கமுகு என்பதன் இலைப்பெயர் எது? கூந்தல். கரும்பு, நாணல் ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் எது? தோகை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு டேஷ் ஆகும் 1 மாத்திரை. கோடை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் என்று கூறிய நூல் எது? நற்றிணை.
சப்பாத்திக்கள்ளி, தாழை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் எது? மடல். சீரிலைமை எனும் சொல்லைப் பிரிக்கக் கிடைக்கும் சொல் எது? சீரிலைமை. சீர் + இலைமை. சுப்புரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதியார். சுப்புரத்தினம் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதியார். சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. செந்தமிழ் எனும் சொல்லைப் பிரித்தால் டேஷ் எனப் பிரியும்? செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் எனும் சொல்லைப் பிரித்தால் டேஷ் எனப் பிரியும்? செம்மை கூட்டல் தமிழ். செய் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. செல் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். செல் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தமிழன் எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? அப்பர் தேவாரம். தமிழில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும்? 5. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும்? 7. தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. தமிழ் எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? தொல்காப்பியம். தமிழ் எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? தொல்காப்பியம். தமிழ்நாடு எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். தமிழ்நாடு எனும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்கப்புலவர் யார்? ஔவையார். தொன்மை எனும் சொல்லின் பொருள் எது? பழமை. தொன்மை எனும் சொல்லின் பொருள் எதுனா பழமை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இதனை சங்க காலத்திலேயே கூறியவர் யார்? கபிலர். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இதனை சங்க காலத்திலேயே கூறியவர் யார்? கபிலர். நிருமித்த என்பதன் பொருள் யாது? உருவாக்கிய. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பதை விளக்கிய நூல் எது? தொல்காப்பியம்.
நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. நெடில் 2 மாத்திரை. நெல், வரகு ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் எது? தாள். பனை, தென்னை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் எது? ஓலை. பாம்பு எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனகசுப்புரத்தினம். பாரதிதாசன் தமிழுக்குச் சூட்டியுள்ள பெயர்கள். பாரதிதாசன் தமிழுக்குச் சூட்டியுள்ள பெயர்கள் நிலவு, மனம். பார் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? பெரும்பானாற்றுப்படை. பார் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எதுனா பெரும்பானாற்றுப்படை. பாவலேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா பெருஞ்சித்திரனார். பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யார்? பாரதிதாசன். புகழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். புகழ் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். புரட்சிக் கவி என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். புரட்சிக் கவி என்று போற்றப்படுபவர் யார்னா பாரதிதாசன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு எனும் நூல் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 8. பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு எனும் நூல் டேஸ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 8. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பதிற்று10. மகிழ்ச்சி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம், திருக்குறள். மருந்து எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. மருந்து எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா அகநானூறு. மா எனும் சொல்லின் பொருள் எது? விலங்கு. மா எனும் சொல்லின் பொருள் எதுனா விலங்கு. மீன் எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. மீன் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. முடி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். முடி எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். முதலை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. முதலை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு. அரை மாத்திரை. மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மேதினி என்பதன் பொருள் உலகம். மேதினி என்பதன் பொருள் உலகம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்னா பாரதியார். விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி. விளைவு என்பதன் பொருள் என்னன்னா வளர்ச்சி. வெள்ளம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது? பதிற்று10. வெள்ளம் எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பதிற்று10. வேளாண்மை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை எனும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா
கலித்தொகையிலும் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கும். டேஷ் தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் எது? அப்பர் தேவாரம். டேஷ் தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல் அப்பர் தேவாரம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருந்தினை ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? கபிலர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? கபிலர். நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்று கூறும் நூல் எது? பதிற்றுப்பத்து. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு என்று கூறும் நூல் எதுனா பதிற்றுப்பத்து. இதோட 6ஆம் வகுப்பு முதல் பாடம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 2வது பாடம் பார்க்கலாம்.